Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 7 science chapter 1 the ever evolving world of science. Okay, இந்த வருஷம் class 7க்கு curiosity அப்படின்ற டாபிக்ல ஒரு நியூ புக் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கிளாஸ் 6லையும் கியூரியாசிட்டி அப்படின்ற டாபிக் தான் படித்தோம். அதோட தொடர்ச்சியா கிளாஸ் 7லையும் கியூரியாசிட்டி அப்படின்ற புது புக்கு என்சிஆர்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த புது புக் அப்படின்னா, மாணவர்களோட அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கவும், ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற ஆழமான கேள்விகளை அவங்க உருவாக்கவும், அதே மாதிரி சோதனை மூலம் ஓகே அறிவியல் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளவும், அதே மாதிரி அறிவியல் மற்றும் அதோட தொழில்நுட்பம் இதுக்கு இடையே உள்ள இணைப்பை பத்தி மாணவர்கள் தெரிஞ்சு கொள்ளவும் அப்படின்ற நோக்கத்தோட தான் ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணாங்க, என்சிஆர்டில கியூரியாசிட்டி அப்படின்ற டாபிக்ல, கியூரியாசிட்டி அப்படின்னா தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அப்படின்ற டாபிக்ல இந்த புக்கை வடிவமைச்சிருக்காங்க. இந்த புக்ல எல்லாமே அறிவியலோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எர்த் சயின்ஸ் எல்லாம் சேர்ந்த தொகுப்பாக இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஓகே, இதை பத்தி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எதை பத்தி படிக்க போறோம்னா, எவர் எவால்விங் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ். ஓகே, த எவர் எவால்விங் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ். ஓகே, தொடர்ந்து வளர்ந்து வரும் அறிவியல் உலகம் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். We hope you enjoyed your adventure with curiosity in grade 6. ஓகே, கிரேட் 6லயும் இதே டாபிக்ல அதாவது இந்த அறிவியல் கியூரியாசிட்டி அப்படின்ற டாபிக்ல தான் இந்த கிரேட் 6லயும் நம்ம என்ன படிச்சோம், இந்த டாபிக் இந்த அறிவியல்ல கியூரியாசிட்டி அப்படின்ற டாபிக்ல தான் புத்தகம் வடிவமைச்சிருந்தாங்க. ஓகே, அதுல நம்ம கிளாஸ் 6ல ஓகே அனுபவித்த நம்மளோட சாகசங்கள், அட்வென்ச்சரஸ் அப்படின்னா சாகசங்கள். ஓகே, we hope you enjoyed your adventure with curiosity in grade 6 and are now ready to continue our journey into the wonderful world of science. ஓகே, கிளாஸ் 6ல கியூரியாசிட்டி அப்படின்ற டாபிக்ல அனுபவிச்ச சாகசங்களை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். மேலும் இந்த அறிவியலோட அதிசய உலகம், ஓகே வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், அறிவியலோட அதிசய உலகத்திற்கான நம்மளோட பயணம், ஓகே அவர் ஜேர்னி அப்படின்னா நம்மளோட பயணத்தையும் இந்த 7th ஸ்டாண்டர்ட்லயும் நம்ம தொடருவோம். This again is not just a textbook with the facts, it is an invitation to question. ஓகே, இது வந்து சாதாரண என்னது புத்தகம் கிடையாது. ஓகே, இது சாதாரண புக் இல்ல, இது என்னது கேள்விகளை கேட்கவும் அதே மாதிரி பரிசோதனை செய்யவும், ஓகே டு பெர்ஃபார்ம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது கேள்விகளை கேட்பதற்கான ஒரு அழைப்பு. அதே மாதிரி டு பெர்ஃபார்ம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஓகே பெர்ஃபார்ம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னா என்ன, ஆராய்ச்சிகளை செய்வதற்காகவும், ஓகே கேள்வி கேட்க, பரிசோதனை செய்ய மற்றும் அதற்கான ஒரு அழைப்பு. அண்ட் டு எக்ஸ்ப்ளோர்னா என்ன, ஆராய்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு. அண்ட் வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பியூட்டிஃபுல் வேர்ல்ட் வி லிவ் இன், எவ்வளவு அழகான உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு புரிதலுக்கான ஒரு வழியை தான் இந்த புத்தகம் நம்மளுக்கு கொடுக்குது. கேள்வி கேட்க, பரிசோதனை செய்ய மற்றும் ஆராய்ச்சிக்கான அழைப்பு. ஏன்னா நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல என்னன்னு சொல்றோம், நம்ம இந்த உலகம் நம்மளது வாழ அழகான உலகத்தை நம்ம என்ன பண்றோம், புரிந்து கொள்ள முயல்கிறோம். அப்ப இந்த புக் என்னது, எல்லாத்தையும் உள்ளடக்கியது. ஓகே, திஸ் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் கவர்ஸ் எவ்ரிதிங். இந்த புக் எல்லாத்தையும் உள்ளடக்கியுள்ளது. எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க, ஸ்மால் அண்ட் லைட். ஓகே, சின்னதும் சிறியதும் பெரியதும், அதே மாதிரி நியர் கிட்ட இருக்கிறதும், அப்புறம் ஃபார் அப்படின்னா தொலைவில் உள்ளதை பத்தியும், ஓகே அதை பத்தியும், அதே மாதிரி நாம் we may be looking in a tiny cells inside a leaf. அதே மாதிரி நாம் இலைகளுக்குள் இருக்கும் நுண்ணுயிரிகள். ஓகே, செல்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், நுண்ணுயிர்கள், சின்ன சின்ன உயிரினங்களை என்னன்னு சொல்லுவோம், நம்ம சின்ன டைனி கண்ணுக்கு தெரியாததான் என்னன்னு சொல்லுவோம், டைனி அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத செல்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இலைகளுக்குள்ளேயும் ஒரு செல்ஸ் இருக்குல்ல. ஆர் த மூமெண்ட் ஆஃப் சன் அண்ட் த ஸ்டார்ஸ். அதே மாதிரி சூரியன், ஓகே சூரியன் மற்றும் நட்சத்திரங்களோட இயக்கத்தை நம்ம என்ன பண்ணலாம், கவனிக்கலாம். ஓகே, அதே மாதிரி அப்ப என்னன்னு சொல்லுவோம், நம்ம அறிவியல் உலகம் அனைத்தையும் உள்ளடக்கியது. எதுனா சிறியதும் பெரியதும், அருகில் இருக்கிறதும் தொலைவில் இருக்கிறதும், இலைகளுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிரிகளும், அதே மாதிரி சூரியன் மற்றும் நட்சத்திரங்களோட இயக்கத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், கவனிக்கலாம். We may be testing out the materials around us at home or discussing how water flows underground. Okay, நம்ம என்ன பண்றோம், we may be testing our materials around us. ஓகே, நம்ம வீடை சுத்தி இருக்கிற பொருட்கள், நாம் வீட்டில் உள்ள பொருட்களை என்ன பண்ணலாம், சோதிக்கலாம். அதே மாதிரி எப்படி அது நிலத்தடியில தண்ணி போகுது, எப்படி ஓடுது அப்படின்றத பத்தி நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். அப்ப இந்த புத்தகத்தோட as you go through the chapters in this book, you will start new adventures that challenges your thinking, expand your knowledge and help you become an explorer, making a small discoveries for yourself.
ஓகே, இந்த புத்தகத்தின் தலைப்புகளை படிக்கும்போது நம்ம என்னன்னு சொல்றோம், உங்கள் சிந்தனை, ஓகே, உங்களுடைய சிந்தனை மற்றும் சாகசங்களை என்ன பண்ணுவீங்க, புதுசு புதுசா உருவாக்குவீங்க. அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பேண்டிங் யுவர் நாலேஜ், எக்ஸ்பேண்ட் அப்படின்னா நம்மளோட அறிவியல், நம்மளோட அறிவுத்திறனை விரிவுபடுத்துவோம். அதே மாதிரி சுயமான, ஓகே, அண்ட் ஹெல்ப் யூ பிகம் அன் எக்ஸ்ப்ளோரர். எக்ஸ்ப்ளோரர்னா என்னன்னு சொல்ல, நம்ம ஆராய்ச்சியாளர். ஓகே, அதே மாதிரி இப்போ சுயமா பொருட்களை நம்மளா செல்ஃபா என்ன பண்றோம், புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளராக நம்ம என்ன பண்ணுவோம், மாறுவோம் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல இந்த டாபிக்கை கொடுத்துருக்காங்க. book before we dive into our exciting journey. Okay, நம்முடைய பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி take a moment, observe something special about this book. Okay, இந்த புத்தகத்திற்குரிய இந்த அதிசயமான பயணத்தை, நம்மளோட பயணத்தை தொடங்குவதற்கு முன்னாடி இந்த புத்தகத்துல எவ்வளவு சிறப்பு இருக்கு. ஓகே, ஸ்பெஷல்னா சிறப்பு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம கவனிக்கலாம். ஓகே, அதே மாதிரி எதுனா மெயினா லுக் அட் த பேஜ் நம்பர்ஸ். ஓகே, இந்த புத்தகத்தோட பேஜ், ஓகே, பக்கத்தோட எண்களை பார்த்தோம்னா அவ என்ன பண்ண, எப்படி இருக்கு, பக்கத்தை கவனிச்சோம்னா they follow the playful flight of a butterfly and the soaring of a paper plane. ஓகே, அது என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவை பட்டாம்பூச்சியின் பறத்தல் மற்றும் பட்டாம்பூச்சி எப்படி பறக்குது அப்படின்றத பத்தியும், இந்த காகித விமானம், ஓகே, காகித விமானம்னா என்னன்னு சொல்றோம், பேப்பர் பிளேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்னது, காகித விமானத்தின் எப்படி அது பறக்குது அப்படின்றத பின்பற்றுது. ஓகே, அப்ப பட்டாம்பூச்சி என்ன பண்ணுது, சுதந்திரமா, ஓகே, just as a butterfly flutters freely and paper planes fly into the sky, learning takes flight when curiosity leads this way. ஓகே, அப்ப பட்டாம்பூச்சியோட எப்படி சுதந்திரமா பறக்குது போல, அதே மாதிரி காகித விமானமும் என்ன பண்ணுது, வானத்துல சுதந்திரமா பறக்குது. அப்ப கற்றல் என்ன ஆகுது, நம்மளோட கத்துக்கிற திறன் சுதந்திரமாக உயருது. அதுக்கு என்ன முக்கியமா, நம்மளோட ஆர்வம். ஓகே, அந்த ஆர்வம் தான் நம்மள என்ன பண்ணுது, வழிகாட்டுது. அப்ப காகித விமானம். ஓகே, did you know that something as special as paper plane inspired a real scientific exploration of a flight? ஓகே, சாதாரண பேப்பரால் செய்யப்பட்ட அந்த விமானம், ஓகே, உங்களுக்கு எதை உணர்த்துதுன்னா, உண்மையான அறிவியல், ஓகே, உண்மையான அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு அது ஒரு கண்டுபிடிப்பா இருந்தது. From early inventors studying bird wings to modern engineers designing aircraft. ஓகே, from early, ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இன்வென்டர்ஸ், கண்டுபிடிப்பாளர்கள் எதை பச்சாங்கன்னா, ஸ்டடிங் பேர்டோட விங்ஸ், ஓகே, பறவை எப்படி பறக்குது அப்படின்றத வச்சுதான் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. டு மாடர்ன் என்ஜினியர்ஸ் டிசைனிங் ஏர்கிராஃப்ட், இப்ப ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்றாங்களே அவங்கள இருந்து த ட்ரீம் ஆஃப் ஃபிளைங் ஸ்டார்டட் வித் சிம்பிள் அப்சர்வேஷன். அவங்க பெரிய தொழில்நுட்ப வல்லுநர் இருந்தாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எது, சின்ன சின்ன பொருட்களை அவங்க கவனிச்சதுதான். அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அவங்க சோதனை செஞ்சு பார்த்ததுதான். as you turn in each page, let your imagination take flight, exploring new ideas, discovering wonders and reaching for the sky. ஓகே, அப்ப காகித விமானம் போன்ற எளிய பொருள் கூட என்ன பண்ணாங்க, ஆராய்ச்சியின் மூலமாக தான் என்ன பண்ணுது, ஆராய்ச்சிக்கான கண்டுபிடிப்பதற்கான ஒரு உந்துதலா இருந்தது. அப்ப ஆரம்ப கால கண்டுபிடிப்பாளர்கள் கூட என்ன பண்ணாங்க, பறவையோட இறகுகளை வச்சுதான் என்ன பண்ணாங்க, ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அதே மாதிரி பொறியாளர்கள், ஓகே, விமானங்களை என்ன பண்ணாங்க, வடிவமைச்சாங்க. அப்ப பறக்கிறது அப்படின்றது மூலமாக கனவு, எளிய கண்டுபிடிப்புகளும் பரிசோதனைகளையும் அப்பதான் என்ன துவங்குச்சு. அப்ப இந்த ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கும்போது உங்களுடைய கற்பனை என்ன ஆகணும், நல்லா வைடா இருக்கணும். அதே மாதிரி புதிய யோசனைகள் என்ன இருக்கணும், ஆராய்ச்சியை பற்றிய புதிய யோசனைகள் உங்களுக்குள்ள உருவாகணும். அதிசயங்களை கண்டுபிடிக்கணும். வானத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணோம், பறப்பதையும் நம்ம அனுபவிப்போம் அப்படின்ற டாபிக்ல இந்த செகண்ட் பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. Exploration, of course, is not just an discovering new facts of learning about different things in nature. Exploration அப்படின்றது என்னன்னா ஆராய்ச்சி. ஓகே, of course, it's not just discovering new facts. ஆராய்ச்சி அப்படின்றது புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, or learning about different things. ஓகே, புது பொருட்களை பத்தி படிக்கிறது மட்டும் இல்ல. அப்ப ஆராய்ச்சி என்பது இயற்கையில என்ன, புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, வேறுபட்ட விஷயங்களை பற்றி நம்ம கத்துக்கிறது மட்டும் இல்ல. அப்ப அறிவியல்ல ஃபர்ஸ்ட் சயின்ஸ், as we said in grade 6, is a process. So it's about a way of thinking. Okay, இது என்னது, ஒரு சிந்தனை ஓட்டம். ஓகே, ஒரு சிந்தனை முறை. நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச மாதிரி அறிவியல் அப்படின்றது என்னன்னா ஒரு சிந்தனை முறை. ஓகே, இது என்ன பண்ணுது, that welcomes curiosity, அது தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை வளர்க்குது. ask questions, questionsனா என்ன, கேள்விகளை எழுப்புதும். and it's open to the unknown. ஓகே, இது ஒரு ஆர்வத்தை வளர்க்குது. அதே மாதிரி கேள்விகளை எழுப்புது. அதே மாதிரி எதுனா நம்மளுக்கு தெரியாத விதத்துக்கு என்ன இருக்கு, திறந்த ஓப்பன் புக்கா இருக்கும். அப்ப 7ஆம் வகுப்புல in grade 7 we'll try to ask deeper questions. ஓகே, 6ஆம் வகுப்பு மாதிரி இந்த 7ஆம் வகுப்புலயும் நம்ம என்ன பண்ணுவோம், we will try, ஓகே, deeper question, ஆழமான கேள்விகளை எழுப்புவதற்கு நம்ம முயற்சி செய்வோம். how do things work? ஓகே, எப்படி ஒரு பொருள் என்ன பண்ணுது, ஒர்க் பண்ணுது, எப்படி நிகழுது. ஓகே, ஒரு பொருள் எப்படி
விஷயங்கள் எப்படி செயல்படுது, ஓகே நிகழ்வுகள் எவ்வாறு, why do events happen the way do, ஓகே எப்படி சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, ஓகே இயற்கையில் and what can we learn from the pattern that we see in nature. அப்ப ஃபர்ஸ்ட் இயற்கையில நம் காண பொருள் எவ்வாறு, இயற்கையிலிருந்து நாம் சில பொருட்களை எப்படி நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம கிட்ட வளர்க்குது. டு டூ திஸ் we have to step out of the book. ஓகே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், புத்தகத்தை விட்டு வெளியில வரணும். ஸ்டெப் அவுட் ஆஃப் த கிளாஸ் ரூம், எங்க இந்த வகுப்பறையை விட்டு நம்ம வெளியில வரணும். பெர்ஹாப்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த வேர்ல்டு த்ரூ ஆக்டிவிட்டிஸ். அப்ப எதன் மூலம் நம்ம இதெல்லாம் கத்துக்க முடியும் அப்படின்னா த்ரூ ஆக்டிவிட்டிஸ். ஆக்டிவிட்டிஸ்னா என்ன, செயல்பாடு. அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன, சோதனை முறை மூலமாகும். ஓகே செய்யறது மூலமா தான் இதெல்லாம் நம்ம கத்துக்க முடியும். படிக்கிறது மூலமா கிடையாது, செய்யறது மூலமா தான். அப்ப நம்ம வகுப்பறையை விட்டும் புத்தகத்தை விட்டு நம்ம வெளியில வரணும். These are the experience that we hope will not just interesting or exciting but also serve as a stepping stone to deeper understanding of the environment we live in and out of the place of the planet. ஓகே அப்ப இதற்காக நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் புத்தகத்தை விட்டு வெளியே வரணும், வகுப்பறையை விட்டு வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செயல் மூலமா செயல் எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி நம்ம கத்துக்கணும். அப்ப இவ அனுபவங்கள் மட்டும் இல்ல, சுற்றுப்புற சூழலை பற்றிய நம்மளுக்கு என்ன இருக்கு, ஆழமான புரிதல். ஓகே சுற்றுப்புற சூழலை பற்றிய நம்மளுக்கு புரிதல் எது மூலமா நம்ம கத்துக்கணும், செயல்படுதல் மூலமாக, செய்முறை மூலமாக நம்ம கத்துக்கணும். அப்ப இந்த உலகத்தில நம்முடைய இடத்தை, ஓகே நம்ம வாழக்கூடிய இடத்தை பத்தி நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆராய்ச்சி அப்படின்றது என்னன்னா கண்டுபிடிப்பு செயலாகவே நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். we believe that this will also help you to see science as an ongoing process of discovery. அப்ப அறிவியல் அப்படின்றது என்ன, ஓகே அறிவியல் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் அன் ஆன்கோயிங், ஓகே ஒரு கண்டுபிடிப்புக்கான இது. உலகத்துல நம்ம அறிவியல் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இட்ஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கவரி. டிஸ்கவரினா என்ன, கண்டுபிடிப்பு. ஓகே எப்பவுமே ஒரு கண்டுபிடிப்பு நடக்குது, கண்டுபிடிப்புக்கான ஒரு முறை. அண்ட் நாட் ஜஸ்ட் அபவுட் டிஸ்கவரி, இந்த டிஸ்கவரி மட்டும் இல்லை, பட் ஆல்சோ ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட கடமையும் கூட. ஆஸ் யங் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரர்னா யாரு, இளம் அறிவியல் ஆராய்ச்சியாளராக. அப்ப ஆராய்ச்சி அப்படின்றது என்ன, கண்டுபிடிப்பு மட்டும் இல்லை, அது நமக்கான பொறுப்பு தன்மை. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பொறுப்பு தன்மை. அப்ப இளம் ஆராய்ச்சியாளராக, அப்ப இயற்கை உலகில் இளம் ஆராய்ச்சியாளராக வில் see how human activities are linked to what happens in the natural world that are connected to the society we live in. ஓகே அப்ப இளம் ஆராய்ச்சியாளராக, அப்ப இயற்கையில நடக்கக்கூடிய மனித செயல்பாடுகள், ஓகே மனுஷனோட ஆக்டிவிட்டிஸ் மற்றும் நம்முடைய அவை சமுதாய வாழ்க்கைக்கு எப்படி தொடர்புடையது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், இந்த மூலமா கத்துக்கலாம். விரைவில் நம்ம இந்த லெசன் மூலமா நம்ம கத்துக்கலாம். அதே மாதிரி சுற்றுப்புற சவால்கள். ஓகே you will hope you will see that role in science can play addressing our environmental challenges. ஓகே சுற்றுப்புற சவால்கள், அதே மாதிரி சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதிலையும் அப்ப அறிவியலோட பங்கு பத்தி நம்ம என்ன பண்ணுவோம், புரிஞ்சுக்குவோம். அப்ப இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணுவோம், உருவாக்கவும் நம்ம என்ன பண்ணுவோம், பழகுவோம். இந்த உலகத்தை நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படின்றத பத்தியும் நம்ம பழகுவோம். பட் லெட்ஸ் பேக் இன் டு திஸ் புக் ஃபார் நவ். இப்ப நம்ம மறுபடியும் எதுக்கு வரோம், புத்தகத்துக்கு வரோம். ஓகே புத்தகத்துக்கு வரோம், புக்குக்கு வரோம். யூ வில் ரீட் அபவுட் டாபிக்ஸ் இன் டிஃபரெண்ட் ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ். ஓகே நிறைய நம்ம என்ன பண்றோம், அறிவியலோட. ஓகே இந்த புத்தகத்துல அறிவியலோட பல துறைகள். ஓகே இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னா நிறைய துறைகள் இருக்கு. ஃப்ரம் எதுனா இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பயாலஜி இருக்கு, எர்த் சயின்ஸ் இருக்கு. ஓகே இதுல நிறைய தலைப்புகளை பத்தி நம்ம படிக்கலாம். ஓகே உடற்பயிற்சி, அதே மாதிரி while they might appear as different chapters just we had in grade 6 they are interconnected. அதே மாதிரி அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியல், அதே மாதிரி நிலவியல். ஓகே இதை பத்தி நம்ம படிக்கலாம். அப்ப வெவ்வேறு அத்தியாயங்கள் தோன்றினாலும் அது அவை எல்லாமே என்ன, ஒன்றோடொன்று தொடர்பு இருக்கிறது தான். ஓகே ஒன்று எல்லாமே இன்டர் கனெக்டட் அப்படின்னு கொடுத்து, இன்டர் கனெக்டட்னா ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. சயின்டிபிக் ஐடியாஸ் இன் ஒன் ஏரியா ஆஃபன் இன்ஸ்பயர் டிஸ்கவரிஸ் இன் another or at least allow us to ask questions in another area. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு அறிவியலோட ஒரு பகுதி என்னன்னா கண்டுபிடிப்புகளை என்ன பண்ணணும், நம்மள தூண்டுது. அதே மாதிரி கேள்விகளை நம்ம என்ன பண்ணுது, எழுப்புறதுக்கு உதவுது. இது எல்லாமே கேள்விகளை எழுப்புவோம், கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்புகளை நம்ம செய்யறதுக்கு தூண்டவும் என்ன பண்ணுது, இந்த அறிவியல் நமக்கு உதவுகிறது. அதுல சோ லெட்ஸ் டேக் a quick journey through our book.
through our book for this year. அப்ப இந்த வருஷம் நம்மளுடைய புத்தகத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு விரைவான பயணத்தை நோக்கி போவோம். We'll start by looking at the properties of materials around us. Okay, first நம்ம என்ன பண்ணுவோம், நம்மை சுற்றியுள்ள பொருட்களோட பண்புகளை பத்தி பார்க்கலாம். Mostly the things we experience about, perhaps never ask questions about why are some fruits sour and what happens when we wash holiday stains in our school uniform. அப்போ வந்து நம்மை சுற்றியுள்ள பொருட்களோட பண்புகளை பார்க்க ஆரம்பிப்போம். பெரும்பாலும் நாமே சில கேள்விகளை, அதாவது வந்து கேள்வி எழுப்பாத விஷயங்களை பத்தி பேசுவோம். எப்படின்னா, ஏன் சில பழங்கள் புளிப்பா இருக்கு, சோர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், புளிப்பா இருக்கிறது. வாட் ஹேப்பன்ஸ் வென் வி வாஷ் ஹால்டிஸ் என்ன மஞ்சக்கரைன்னு சொல்லுவோம். யூனிஃபார்ம்ல இருக்கிற மஞ்சக்கரை ஓகே எப்படி அது வந்து உடனே மாறுது. ஓகே, யூனிஃபார்ம்ல இருக்கிற ஒரு கரையை எப்படி வந்து அந்த கரை வந்து சேஞ்ச் ஆகுது, மாறுது அப்படின்றத பத்தியும் இந்த பாடத்துல நம்ம படிப்போம். We then move on and play with some electric batteries, lamp, wires and try to find other kinds of properties of material. Okay, for example, electric batteries, விளக்கு, மற்றும் என்ன இருக்கு, லாம்ப்னா என்னன்னு சொல்லுவோம், விளக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி wires. ஓகே, இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி அதோட தன்மைகள், ஓகே, மெட்டீரியலோட பொருட்களோட தன்மைகளை பற்றி நம்ம என்ன பண்றோம், ஆராய முயற்சி செய்யறோம். We then move on and play with some electric batteries, lamp and wires and try to find out other kinds of properties of materials. அது எதால் ஆனது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். What kind of materials do we need to make a lamp glow? ஓகே, ஒரு பல்ப் எரியணும்னா எந்த மாதிரி பொருட்கள் தேவை. ஓகே, ஒரு விளக்கு எரிய சில வகையான பொருட்கள், என்ன வகையான பொருட்கள் நமக்கு தேவை. ஓகே, this led to us classifying materials based on their properties. ஓகே, இது எங்களை அந்த பொருட்களை எந்த பண்புகள் அடிப்படையில வகைப்படுத்த வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். We will enter the world of metals and non-metals. அதோட நிறுத்தல, அதோட வகைப்படுத்துதல் அது எதால் ஆனது, உலோகங்களால் ஆனதா, அலோகங்களால் ஆனதா. ஓகே, உலோகங்கள் அப்படின்னா நமக்கே தெரியும், மெட்டல்ஸ் சொல்லுவோம். அலோகங்கள்னா என்ன, உலோகங்கள் இல்லாத நம்ம என்னன்னு சொல்லுவோம், நான் மெட்டல்ஸ், பிளாஸ்டிக், ரப்பர், இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம அலோகங்கள். அப்படி இல்லைன்னா நான் மெட்டல்ஸ் அப்படின்ற உலகத்துக்கு நம்மள அழைச்சிட்டு போகுது. We know from our experience that a torch battery runs out eventually and cannot be used again. ஓகே, நமக்கே தெரியும் இப்ப டார்ச் பேட்டரிஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், கடிகாரத்துல யூஸ் பண்ணுவோம், டாய்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணவனே அது ஒர்க் ஆகலைன்னா அதை என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம். ஓகே, அப்ப we know that a torch battery runs out eventually and cannot be used. அதை என்ன பண்ண முடியாது, மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. We will explore what kind of changes happen around us. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், நம்மை சுற்றி பல விதமான மாற்றங்கள் நிகழுது. அப்ப வாட் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் ஹேப்பன், எந்த மாதிரி மாற்றங்கள் நம்மளை சுத்தி நடைபெறுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ஆராயணும். சம் சேஞ்சஸ் கேன் பி ரிவர்ஸ். ஓகே, சில மாற்றங்கள் என்ன, அதை திரும்ப பெறக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐஸ் டு வாட்டர், மறுபடியும் என்ன இது, வாட்டர் டு ஐஸ். அப்ப சிலது வந்து திரும்ப பெறக்கூடியது. அண்ட் அதர் சேஞ்சஸ் கேன் நாட் பி ரிவர்ஸ். சிலது என்ன பண்ண முடியாது, திரும்ப பெற முடியாது. Batteries run out, ice melts into water, fruits ripen, rocks break into pebbles. Okay, batteries run out. Battery என்ன ஆயிடும், கொஞ்ச நாள் யூஸ் பண்ண பிறகு தீர்ந்து போயிடும். Ice melts into water. Okay, ice என்ன ஆயிடுது, மெல்ட் ஆகி வாட்டரா மாறுது. அதே மாதிரி fruits ripen, பழங்கள் என்ன ஆகுது, பழுக்குது. Rocks break down to pebbles. Okay, பெரிய பெரிய பாறைகள்லாம் என்ன ஆயிடுது, சின்ன சின்ன கற்களா, கூழாங்கற்கள், பெபிள்ஸ்னா கூழாங்கற்களா மாறுது. What kind of changes are this? இந்த மாற்றங்கள், ஓகே, இது எந்த வகையில இந்த மாற்றங்கள் எல்லாமே வருது. நம்மை சுற்றி என்ன ஆகுது, பல்வேறு மாற்றங்கள் நிகழுது. சில மாற்றங்கள் என்ன பண்ணுது, திரும்ப பெறக்கூடியது, மாற்றம் அடையக்கூடியவை. மேலும் சில மாற்றங்கள் என்ன கிடையாது, மாற்றம் அடைய முடியாதவை அப்படின்னு சொல்றோம். அப்ப பனிக்கட்டி நீரா மாறுது, பழங்க பழுக்குது, கற்கள் என்ன பண்ணுது, சிறு சிறு துண்டுகளா மாறுது. அப்ப இவை எல்லாமே எந்த வகையான மாற்றங்கள். ஓகே, சம் ஆஃப் தீஸ் happen faster when things are heated. ஓகே, சில மாற்றங்கள் என்ன ஆகுது, as usual நடக்கும். சில மாற்றங்கள் ஃபாஸ்டா நடக்கும். எப்ப ஃபாஸ்டா நடக்கும், when things are heated. ஓகே, பொருட்களை சூடுபடுத்தும் போது இந்த மாற்றங்கள் என்ன பண்ணுது, வெப்பம் கொடுக்கப்பட்டால் அது என்ன ஆகுது, ஓகே, மாற்றங்கள் வேகமாக ஏற்படுகின்றன, விரைவாக அது என்ன ஆகுது, நிகழ்கின்றன. we will look out how heat flows. ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம்னா வெப்பம் எவ்வாறு என்ன பண்ணுது, heat flows, வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, பிரிகிறது. ஓகே, whether it's melting of an ice cube in glass or melting of glaciers. ஓகே, வெப்பம் எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, ஃப்ளோ ஆகுது. எப்போ, melting of ice. ஓகே, melting of iceனா என்ன, ஐஸ் கட்டி உருகுதன் மூலமாகவோ, இன் கிளாஸ்ல ஒரு டம்ளர்ல ஐஸ் கட்டி எடுத்துக்கிட்டா என்ன ஆகுது, அது கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகும். இப்ப அதே நம்ம ஹீட் கிங் கொடுத்தா என்ன, அது குயிக் ஆகும். அதே மாதிரி மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸ். ஓகே, பனி பாறைகள் உருகுவதன் மூலமாகவோ. வாட்டர் இஸ் ஆஃப் கோர்ஸ் எவ்ரிவேர். வாட்டர் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது. வித் த ஹீட் ஃப்ரம் த சன்
இட் எவாபரேட்ஸ். ஓகே, அது என்ன பண்ணுது, சன்னு கிட்ட இருந்து கிடைக்க சூரிய வெளிச்சத்து சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்தின் மூலமாக அது என்ன பண்ணுது, ஆவியாக மாறுது. அப்ப ஆவியா மாறி என்ன பண்ணுது, மேற்குள்ள போய் மழை மேகங்களா மாறி நம்மளுக்கு மழையா வருது. ஓகே, சோ வாட்டர் அப்கோர்ஸ் எவ்ரிவேர், எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு. வித் த ஹீட் ஃப்ரம் த சன், ஓகே, சன் கிட்ட இருந்து கிடைக்கிற வெப்பத்தின் மூலமா அது என்ன பண்ணுது, எவாபரேட் ஆவியாகி மேகமாக. அப்ப அந்த ஆவியாகிறது எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னா சீஸ் அண்ட் ஓஷன்ஸ். ஓகே, பெரிய கடல்ல இருக்கிற தண்ணி எல்லாமே என்ன ஆகுது, ஆவியாகி மேல போயிட்டு என்னவா மாறுது, மேகம் மழை மேகங்களாக மாறுது. சீஸ் அண்ட் ஃபால்ஸ் அஸ் ரெயின், அது என்னவாது, அதுதான் மழையா பெய்யுது. பெர்ஹாப்ஸ் ட்ரிங்க்லிங் டவுன். ஓகே, ட்ரிங்க்லிங் டவுன் அப்படின்னா என்ன, ட்ரிங்க்லிங் டவுன் அப்படின்னா துளி துளியா விழுறதுதான் என்னன்னு சொல்லுவோம், ட்ரிக்லிங் டவுன் இன் பெர்ஹாப்ஸ் ட்ரிங்க்லிங் டவுன் இன்டு கிரவுண்ட் சம்வேர் அப்படின்றத கொடுத்து. தம் என்பது எங்க இருக்கக்கூடியது. அப்ப இயற்கையில சூரியனிலிருந்து என்ன பண்ணுது, வெப்பம் ஏற்படும் போது அது என்ன ஆகுது, கடல்ல இருந்து ஆவியாகி மழையாக விழுகிறது. அதன் பின்னர் என்ன பண்ணுது, அது நிலத்துக்கு போகுது. அது எங்கோ என்னது, தொலைவில் இருக்கிற நிலத்துல போய் என்ன பண்ணுது, ஊறுது. However, it's not just changes in material around us that we see or the hidden changes in water that we do not see. இதெல்லாம் just நம்ம பொருட்களுக்குள்ள இருக்கிற மாற்றங்களை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தண்ணிக்குள்ள இருக்கிற மறைந்துள்ள சில மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியல. As we are growing, our bodies are changing as well. நம்ம வளர நம்ம சுற்றுப்புறத்தில் உள்ள மாற்றங்கள் மட்டும் இல்ல, நம்ம உடல் கூட என்ன ஆகுது, உடல் அளவில் சில மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். As we are growing, our bodies are changing us, especially around the middle school years. middle school அப்படின்றது என்னன்னா 6, 7, 8, அதான் என்னன்னு சொல்றோம், middle school அப்படின்னு சொல்றோம். So especially around the middle school years, our bodies are changing rapidly. நம்மளையும் உடல் அளவில் சில மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். Why? Not just as humans. ஏன் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, there are life process that are essential to all animals for their survival. இது மனிதர்களுக்கு உண்டான மாற்றம் மட்டும் இல்ல, எது மட்டும் இல்ல, வாழ்வின் முக்கிய செயல்முறைகள். அவர்கள் உயிர் வாழ்வதற்கு இது முக்கியமா என்ன இது தேவை. இது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல இந்த மாற்றங்கள். வாழ்வியல் நடைமுறைகள் எது அனிமல்ஸ்க்கும் கூட தான். விலங்குகளுக்கும் கூட தான். ஏன்னா விலங்குகள் உயிர் வாழணும், என்ன பண்ண, அதுக்கும் சில மாற்றங்கள் தேவைப்படுது. டு க்ரோ we have to eat. இப்ப நம்ம வளரணும்னா என்ன பண்ணணும், we have to eat. நம்ம என்ன பண்ணணும், சாப்பிடணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், பிரீத் பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், blood has to circulate the nutrients from the food all over the body and so on. நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம பிரீத் பண்ணணும், சுவாசிக்கணும். நம்ம உடம்புல இருக்கிற நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருக்கிறதுல என்ன பண்ணுது, ஃபுட் பிரேக் ஆகி அது என்ன மாறுது, நமக்கு உடம்புக்கு தேவையான சத்து கொடுக்குது. அது நம்ம பிளட் என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லா இடத்துக்கும் எல்லா பார்ட்டுக்கும் நம்ம கொண்டு போற வேலையை எது பண்ணுது, பிளட் பண்ணுது. பட் why animals alone? இது அனிமல்ஸும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. Don't plants also need food to grow? பிளான்ஸுக்கும் என்ன இருக்கு, பிளான்ஸும் உயிர் வாழணும்னா அதுக்கு என்ன தேவை, உயிர் வாழ்வதற்கு முக்கியமா பிளான்ஸுக்கும் என்ன தேவை, இப்ப உணவு உடலுக்கு தேவையான இடங்களுக்கு என்ன பண்ணுது, பிளட் கொண்டு போகுது இல்லையா. அப்ப அதே மாதிரி பிளான்ஸுக்கும் என்ன இருக்கு, ஃபுட் தேவை. பிளான்ஸும் வளரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஃபுட் தேவை. How do they get their food? பிளான்ஸ் எப்படி தனக்கு தேவையான ஃபுட் பெறுது. Do they also breathe? பிளான்ஸும் சுவாசிக்குமா? How? எப்படி? Over the time that life has evolved on our planet Earth and its figure, how to do things in a beautiful and carefully balanced way. என்ன பண்ணுது, இப்ப பிளான்ட்டும் சுவாசிக்குது மனுஷங்கள் மாதிரி. உயிர் வாழ்வதற்கு தேவையான என்ன பண்ணுது, அது தனக்கு தேவையான பொருட்களையும், அதாவது அது சாப்பிடறதுக்கு தேவையான பொருட்களையும் என்ன பண்ணுது, ஒளிச்சேர்க்கை மூலமாக அது என்ன பண்ணுது, போட்டோசிந்தசிஸ் மூலமா தனக்கு தேவையான என்ன பண்ணுது, உணவை அது என்ன பண்ணுது, பிளான்ட் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சு கொள்ளும் போது என்ன பண்ணுது, ஆக்சிஜனை வெளியிடுது. அந்த ஆக்சிஜன் தான் என்ன இருக்கு, மனுஷனுக்கு தேவைப்படுது. மனுஷன் வெளியிடுற வாயு இது கார்பன் டை ஆக்சைடு. அப்ப இது மாதிரிதான் என்ன ஆகுது, பேலன்ஸ்டா இருக்கு. நம்ம பிளான்ட்டுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடை தரும், பிளான்ட் நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறதால நம்மளோட லைஃப் என்ன இருக்கு, பேலன்ஸ்டா போயிட்டு இருக்கு. பட் வாட் இஸ் டைம்? அடுத்து வராங்க, பின்ன டைம்னா என்ன? டைம்னா என்ன? The clock on the wall or a wristwatch tell us the time. இப்ப நம்ம டைம் என்னன்னா உடனே என்ன பண்றோம், ஒண்ணு வீட்டுல இருந்தோம்னா கிளாக் பாக்குறோம். இப்ப சப்போஸ் வெளியில இருந்தோம்னா என்ன பண்றோம், நம்மளோட கையில கட்டிருக்க கை கடிக்கிறத பாக்குறோம் இல்லையா, கை கடிக்கிறத பார்த்து நம்ம டைம் சொல்றோம். We get prepared to go to school in the morning and we are ready to sleep at night, but have you thought about we measure the time? ஒவ்வொரு முறையும் நம்ம படுக்க போகிறது முடியும், காலையில ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்றோம், டைம் பாக்குறோம். And how fast does something happen? எப்படி இந்த டைம் டைம் முன்னாடி எல்லாம் எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த டைம் அப்படின்றது. காலையில ஸ்கூல் போறதுக்கு தயாராகி இரவில் என்ன பண்றோம், வீட்டுக்கு வரோம். அது எவ்வளவு வேகமா நடக்குது அப்படின்றத பத்தி நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? இந்த டைம் எவ்வளவு வேகமா போகுது அப்படின்றத பத்தி நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? Long before the age of electric clocks and digital watches, early human beings observed the shadows
shadows of objects in the sun and uses the position of shadows to tell the time. Okay, long before ago, okay, முன்ன பழைய காலத்துல தான் அவங்களுக்கு என்ன கிடையாது, எலக்ட்ரிக் கிளாக்ஸ் கிடையாது, டிஜிட்டல் வாட்சஸ் கிடையாது. அப்பெல்லாம் இப்பதான் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்றோம். அப்ப அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப அவங்க எப்படி நம்ம மணி பார்த்தாங்க, அவங்களுக்கு எப்படி டைம் தெரியும் அப்படின்னா ஷேடோஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அவங்க எதை பார்த்து கண்டுபிடிச்சாங்க? ஓகே, ஷேடோஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், நிழலை வச்சு. ஓகே, சன்னோட சூரியன் கிட்ட இருந்து சூரிய வெளிச்சத்துல இருக்கிற நிழல். ஓகே, அந்த நிழல் சூரியன் வர நேரம் ஒரு டைம், மறைய நேரம் ஒரு டைம், மதிய நண்பகல்ல ஒரு டைம், ஓகே 12 மணிக்கு முன்னாடி ஒரு டைம். எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆப்ஜெக்டோட ஷேடோவை வச்சு, நிழலை வச்சுதான் அவங்க என்ன பண்ணாங்க, டைமை கணிச்சாங்க. அண்ட் யூஸ் த பொசிஷன் ஆஃப் ஷேடோஸ் டு டெல் த டைம். ஓகே, அப்ப முந்தைய காலத்துல மனிதர்கள் சூரியனோட நிழலை கவனிச்சுதான் அதை என்ன பண்ணாங்க, நேரத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. லைட் அண்ட் ஷேடோஸ் ஆர் நாட் ஜஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ஷேடோ பப்பர்ஸ் ஆர் டெல் த டைம். ஓகே, லைட்டும் என்னது, லைட்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ஒளி. ஓகே, ஒளியும் அதே மாதிரி என்ன இருக்கு, நிழலும் ஆர் நாட் ஜஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ஷேடோ. ஓகே, ஷேடோக்கு மட்டும் இல்ல. ஓகே, அதன் மூலமா என்ன பண்றாங்க, அவங்க தேவையான மணி, ஒரு தேவையான காலத்தையும் அவங்க அறிஞ்சாங்க. நேச்சுரலி லைட் ஹெல்ப் us to see and today we have developed a lot of ways to generate light. ஓகே, லைட் என்ன பண்ணுது, லைட் ஒளி. ஓகே, வெளிச்சம் அப்படின்னு சொல்லி எதுக்கு யூஸ் ஆகுது, வெளிச்சம் நம்மளோட பாக்குறதுக்காக யூஸ் ஆகுது. we have developed a lot of ways to generate light. இப்ப என்ன பண்றோம், நிறைய வழிகள்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அதோட டெவலப்மெண்ட். ஓகே, நான் நிறைய விதத்துல அதோட டெவலப். நேச்சுரலி லைட் help us to see and today we have developed a lot of ways to generate light so that we can read book at night. இப்ப அப்பெல்லாம் என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு சன்லைட் இல்லைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, நைட்ல எதுவுமே பண்ண முடியாது. லைட் வெளிச்சமே இல்லாத காலத்துல நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. சோ a lot of ways to generate. இப்ப அந்த மாதிரி காலம் இல்ல, நமக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. we can read book at night. நைட்ல நம்ம என்ன பண்றோம், புத்தகம் படிக்கிறோம். even when the sun does not shine. சூரிய வெளிச்சமே இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்றோம், ஆர்டினரி டியூப்லைட் வெளிச்சம் இல்ல, இப்ப நிறைய பல்பு எல்லாம் வந்துருச்சு இல்லையா, அந்த வெளிச்சத்துல நம்ம இருக்கிறோம். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அபவுட் த நேச்சர். ஓகே, பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இதெல்லாம் விட முக்கியமானது ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அபவுட் த நேச்சர். ஓகே, இயற்கையிடம் சில கேள்விகளை நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். We'll perhaps learn about its later. Light and shadows are not just limited to things around us at home. ஓகே, ஒளியும் நிழலும் எப்போதும் நம்மை சுற்றியுள்ளவைகளில் மட்டுமே அல்ல அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஈவன் த எர்த் அண்ட் த மூன் கேன் காஸ் ஷேடோஸ். ஓகே, ஈவன் த எர்த், எர்த்னா பூமி, மூன் அப்படின்றது என்னன்னா சந்திரன் இல்லைன்னா நிலவுன்னு சொல்லலாம். அப்ப ஈவன் த எர்த் அண்ட் த மூன் கேன் காஸ் ஷேடோஸ், எல்லாமே எதை உருவாக்குது, நிழல்களை உருவாக்குறது. லீடிங் டு த ஃபேசினேட்டிங் பினாமினா ஆஃப் எக்லிப்ஸ். இதாலதான் என்ன வருது, கிரகணம். எக்லிப்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம், கிரகணம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் we have day and night that depends on receiving the light from the sun. அதே மாதிரி பகல் இரவு எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சன் கிட்ட இருந்து வர நிழலின் மூலமாக பூமி வந்து என்ன பண்ணுது, பூமி வந்து தன்னைத்தானே சுத்தி கொள்ளும் போது தான் என்ன வருது, டே அண்ட் நைட் உருவாகுது. அப்ப we have day and night that depends on receiving the light from the sun. ஓகே, சன்னு கிட்ட இருந்து சூரிய வெளிச்சம் படும் போது என்ன வருது, டே வருது. சன்னில் மறையும் போது அது என்ன வருது, நைட்டாக மாறுது. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் திஸ் we need to know how the earth rotate around its axis. இதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், பூமி எப்படி அதோட ஆக்சிஸ்ல சுத்தி வருது. how the moon goes around the earth. அதே மாதிரி சந்திரன் எப்படி சூரியனை சுத்தி பூமியை சுத்தி வருது. how the moon goes around the earth and the earth around the sun. அதே மாதிரி பூமி எப்படி சூரியனை சுத்தி வருது. ஓகே, பூமி தன்னைத்தானே சுத்தி வரும்போது டே அண்ட் நைட், சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம், தன்னைத்தானே சுத்தி வரும்போது டே அண்ட் நைட் உருவாகுது. சூரியனை சுத்தி வரும்போது என்ன வருது, சீசன்ஸ் உருவாகுது. சம்மர், வின்டர், ஸ்பிரிங், ஆட்டம்னு வருது இல்லையா, அந்த 4 சீசன்ல உருவாகுது. ஓகே, and the consequences of these movements on life is become on our beautiful planet. ஓகே, அப்ப பூமியும் நிலவும் நிழல்களை உருவாக்க முடியும். இதனாலதான் என்ன வருது, கிரகணங்கள் ஏற்படுது. அப்ப சூரியனில இருந்து ஒளியை பெறுவதன் மூலமாக பகலும் இரவும் உருவாகுது. அப்ப பூமி அதே மாதிரி பூமியை அதன் துருவத்தை சுற்றி வரும்போது நிலா என்ன பண்ணுது, அதாவது சந்திரன் பூமியின் சுற்று செலவுகளை நன்கு என்ன பண்ணுது, புரிஞ்சு வச்சுக்குது. இந்த அனைத்து இயக்கங்களின் விளைவுகள் தான் எவ்வாறு பூமியின் மீது உள்ளது அப்படின்றத பத்தி விளைவுகளை அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. The consequence of these movements on the life earth become beautiful planet. While all these might have your head spinning, think about. இத பத்தி நம்ம யோசிக்கணும். It is an amazing that we human can wonder about the wonderful world we live in. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு அதிசயமான அறிவியல் உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். In the chapters that follow, you will make some simple observation and do fun experiments in this chapter. Okay, you also make some simple observation. சின்ன சின்ன பொருட்களை கவனிப்பது மூலமாக, அதே மாதிரி சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், வேடிக்கை சோதனைகளை பண்ணுவதன் மூலமாக dive into the topics that need careful thinking. Okay, அடுத்து வரும் அத்தியாயங்களை
ஓகே, இந்த அனைத்து இயக்கங்களின் விளைவுகள் எவ்வாறு பூமியின் மீது உள்ளது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்து ஒரு அத்தியாயங்களை நீங்க என்ன பண்ணணும், சரியான கண்காணிப்புகளை செய்யணும், நல்லா அப்சர்வ் பண்ணணும். அப்ப அப்சர்வ் பண்றது மூலமா சுவாரஸ்யமான அதோட முயற்சிகள்ல நம்மள என்ன பண்ணணும், நம்மளே அறியாம அதுல ஈடுபடுவோம். அப்ப ஆராய்ச்சிகரமான சிந்தனையில நம்ம நுழைவோம். ஓகே, so and dive into the topics that need careful thinking. Okay, each chapter builds what you already know that encourages your ask. ஓகே, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ்ல இருந்து, ஓகே, எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியுமோ அதுக்கு இருந்து தேவையான புரிதலை நம்ம உண்டாக்குறது. எக்ஸ்ப்ளோர், டூ, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட், இதன் மூலமாக ஆராய்ச்சி மனப்பான்மையை நமக்குள்ள ஏற்படுத்துது. அண்ட் திங்க் லைக் சயின்டிஸ்ட், நம்மளாவே நம்மள என்ன நினைக்கிறோம், ஒரு அறிவியல் விஞ்ஞானிகளை போற நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நினைக்கிறோம். அப்ப விஞ்ஞானிகளை போன்று புதிய கேள்விகளை நமக்குள்ளவே உருவாக்குறோம். As we learn, find out, even these experiments that seem to confirm that what happened might lead to some additional questions that might need more experiments and more questions. ஓகே, அப்ப என்ன பண்றோம், அடுத்து ஒரு அத்தியாயங்களை நீங்க சில சரியான என்ன பண்ண அப்சர்வேஷனும் பண்ணுவீங்க, கண்காணிப்பு உற்று கவனிப்பீங்க சில சின்ன சின்ன விஷயத்துல. அப்ப இந்த மாதிரி கவனிக்கும் போது சில ஆராய்ச்சிகரமான சிந்தனையில நம்ம ஈடுபடுவோம். அதே மாதிரி விஞ்ஞானிகளை போல நம்ம நினைச்சுக்கிட்டு புதிய கேள்விகளை நமக்குள்ளவே உருவாக்கணும். அப்ப உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, சில முறை சார்ந்த முயற்சிகள், அப்ப நம்ம எதிர்பார்க்கும் விளைவுகளை உறுதிப்படுத்தினா கூட சில என்ன பண்றோம், புதிய கேள்விகளையும் தொடர்ந்து என்ன பண்றோம், ஆராய வேண்டியதை நம்ம உருவாக்கலாம். நெக்ஸ்ட், ஹாப்பி எக்ஸ்ப்ளோரிங். ஓகே, மகிழ்ச்சியாக நம்ம என்ன பண்றோம், ஆராய்ச்சியை மேற்கொள்ளும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், ஆக்டிவிட்டி 1.1, கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இன் ஸ்கூல் ஆர் டியூரிங் டெஸ்ட் யூ ஆர் யூசுவலி given questions and expected to find the answers. ஓகே, ஸ்கூல்லயோ நம்ம ஸ்கூல்ல டெஸ்ட் படிக்கும் போதோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க அண்ட் எக்ஸ்பெக்டட் டு ஃபைண்ட் ஆன்சர், நம்மள ஆன்சரை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆல்ரெடி புக் பேக்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். பட் லெட்ஸ் லேர்ன் தட் அரவுண்ட் இட். ஓகே, இப்போ அதுக்கு வேற மாதிரி நம்ம யோசிப்போம். டு திங்க் லைக் எ சயின்டிஸ்ட், இப்ப நீ என்ன பண்ற, நீ ஒரு அறிவியல் விஞ்ஞானின்னு ஒண்ணு நினைச்சுக்கோ. இட்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு ஆஸ்க் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ். நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சில இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸை கேட்கணும். ஓகே, சில ஆக்கப்பூர்வமான கேள்விகளை நம்ம கேட்கணும். கிரேட் சயின்டிஸ்ட் டு நாட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். ஓகே, கிரேட் சயின்டிஸ்ட், ஓகே, நல்ல அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க, டு நாட் ஜஸ்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். கேட்ட உடனே நம்ம டக்குன்னு அவங்களால பதில் சொல்ல மாட்டாங்க. தே ஆஸ்க் அமேசிங் ஒன்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள நோக்கி சில கொஸ்டின்ஸை கேட்பாங்க, நம்ம வாயில இருந்தே சில கொஸ்டின்ஸை வரவேற்பாங்க. ரிமெம்பர் லாஸ்ட் இயர் வி ஹேட் செட் டு பி அ வைஸ் பர்சன். ஓகே, லாஸ்ட் இயர்ல நம்ம புக்ல படிச்சிருக்கோம், டு பி அ வைஸ் பர்சன். ஓகே, அறிவார்ந்த மனிதனா இரு, you must be a wise person. அது எப்படி இருக்கணும், வைஸ் பர்சன்னா என்ன, வை அப்படின்ற கொஸ்டின் கேட்கிற பர்சனா இருந்தீனா நீ ஆட்டோமேட்டிக்கலா என்ன பண்ணுவ, வைஸ் பர்சனா மாறிடுவ. லுக் அட் த ஆன்சர்ஸ் பிலோ. யுவர் டாஸ்க் இஸ் டு கம் அப் வித் எ கியூரியஸ், கிரியேட்டிவ் அண்ட் ஃபன் கொஸ்டின்ஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ் தட் குட் லெட் டு தீஸ் ஆன்சர். இங்க கீழே லுக் அட் த ஆன்சர்ஸ் பிலோ, கீழே சில ஆன்சர்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. யுவர் டாஸ்க் இஸ் டு கம் அப் வித் எ கியூரியஸ், கிரியேட்டிவ் அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உன்னோட டாஸ்க் என்னன்னா, ஓகே, கியூரியஸ், ஓகே, உன்னோட கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட்டிவா இருக்கணும், அதே மாதிரி தெரிந்து கொள்ளும் கியூரியஸா இருக்கணும், அதே மாதிரி ஃபன் கொஸ்டின்ஸாவே இருக்கணும், வேடிக்கையான கொஸ்டின்ஸா இருக்கணும். ஆர் சிச்சுவேஷன் தட் குட் லீட் டு தீஸ் ஆன்சர்ஸ், அந்த சிச்சுவேஷன் ஆன்சர்ஸ்க்கு ஏத்த மாதிரி கொஸ்டின்ஸாவே இருக்கணும். தேர் ஆர் நெவர் எனி ராங் கொஸ்டின்ஸ், சோ லெட் யுவர் இமேஜினேஷன் ரன் வைல்ட். இப்ப என்ன பண்ண, உன்னோட இமேஜினேஷனை என்ன பண்ண, ஓகே, ராங் கொஸ்டின்ஸா இருக்கக்கூடாது. அப்ப உன்னோட இமேஜினேஷனை நல்லா வைட் ஆக்கிக்கோ. சின்ஸ் சச் எக்ஸசைஸ் மைட் நாட் பி ஃபெமிலியர், ஹியர் இஸ் an example to help you. Suppose the answer was just make it up. What all could be the response to? Well, it's good the range. How do we ensure getting equal shares of a cake? பெரிய அப்படின்னா இது என்ன சொல்லும், ஐ டூ என்ஷூர் கெட்டிங் ஈக்குவல் ஷேர்ஸ் ஆஃப் ஏ கேக். அப்ப கேக்க ரெண்டா பிரிக்கணுமா? ஆர் மை எஸ்ஏ இஸ் டூ லாங், டூ, okay, shares of a cake, two, my essay is too long, or I can't fit this the answer in the envelope, or even I cannot dance to such a long song. இந்த பெரிய பாட்டுக்கு என்ன பண்ண முடியாது, டான்ஸ் ஆட முடியாது. all are very different, so let's see what kind of creative questions you can ask. இப்ப கீழே பார்க்கலாம், நீ எந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நீ கேட்க போற அப்படின்னுட்டு. இப்ப ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க, நம்மள கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஜஸ்ட் ஆட் சம் மில்க், ஓகே, கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு கொஸ்டின்ஸ் என்ன இருக்கலாம், இப்ப சப்போஸ் நான் காஃபி குடிக்கிற ஆளு, அப்ப என்னோட காஃபி ஸ்ட்ராங்கா இருந்தா நான் என்ன பண்ணணும், அப்ப அதுக்கு என்ன பண்ண, ஜஸ்ட் ஆட் சம் மில்க் அப்படின்னு எழுதலாம். அப்ப எப்படி கொஸ்டின் எழுதலாம், what should I do, what should I do, what should I do when my coffee is too strong, when my coffee is
too strong அப்படின்ற ஆன்சர் எழுதலாமா? too strong. என்னோட காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா என்னால குடிக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் சம் மில்க், அது கூட கொஞ்சம் என்ன பண்ண மில்க் ஆட் பண்ணினா நீ குடிக்கலாம் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், பிகாஸ் த கேட்ஸ் டீத் வேர் crooked. ஓகே, பூனையோட பல்லு என்ன இருக்கு, உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த மாதிரி கொஸ்டின் எழுதலாம்? அப்போ why did, ஓகே, அப்ப ஏன் உடைஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப கேட் என்ன பண்ணுது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது இல்லையா? அப்ப why did, அப்ப கொஸ்டின் எப்படிலாம், why did the cat struggle, why did the cat struggle to eat, அதால சரியா சாப்பிட முடியல, ஏன்? why did the cat struggle to eat a fish or anything we can write. why did the cat struggle to eat அப்படின்னா because the cat's teeth were என்னன்னு சொல்லலாம், crooked அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், don't panic, I have my towel. ஓகே, பேனிக் ஆகாத, பதட்டமாகாத, என்கிட்ட டவல் இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம்? what did, இப்ப நான் எங்கேயோ விழுந்துட்டேன், ஒரு தண்ணியில விழுந்துட்டேன், அப்ப என்னன்னு சொல்லலாம், what did my friend say, what did my friend say after I fell into a well, after fell into the well, after fell into the well அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நான் கிணத்துல விழுந்துட்டேன், என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லலாம், அப்ப டோன்ட் பேனிக், என்னது என்கிட்ட டவல் இருக்கு அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் 42 அப்படின்ற ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கான். இங்க கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளீஸ் ஆஸ்க் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நாட் ஆப்வியஸ் கொஸ்டின்ஸ் லைக் வாட் இஸ் 32 + 10, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க கூடாது. ஆர் ஈவன் வாட் இஸ் ஆன்சர் டு லைஃப், த யூனிவர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதக்கூடாது. 42ன்ற ஆன்சருக்கு இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரக்கூடாது அப்படின்றது யோசிச்சு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு பதிலா how many books இப்படி எழுதலாம், how many books, okay, how many books did the professor, how many books did the professor என்ன பண்றாரு, read in a month, read in a month அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். ஓகே, how many books did the professor read in a month அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதலாம். அப்ப எத்தனை, 42 books அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். That's all. Chapter 1 gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.